இங்கே 2 பேரும் உப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உப்புமா செய்கிற அழகை மட்டும் பாருங்களேன். இல்லை இதுவால உப்புமா இதுமே தான் உப்புமா செய்ய போகிறேன். ராசியான ரெசிபி, ஈஸியான ரெசிபிங்க இது. தண்ணியில் வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் போட்டு உப்புமாங்க. உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கால? இது கரெக்டான மனத்திலையும் கரெக்டான திடத்திலையும் இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். செம்மையாக இருக்கு மச்சான். இந்த மாதிரி துரோகிகள் இருக்கிறதுனால தான்டா எங்களை மாதிரி அப்பாவிகள்லாம் டெய்லி உப்புமா சாப்பிட்டு செத்துக்கு இருக்கோம். இது நல்லா கொதிச்ச பின்னாடி இந்த ரவை கொட்டி கெட்டி ஆயிடுச்சு. நான் எடுத்து வச்சுன்னா சும்மா கம 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 கமன்னு இருக்கும். எப்படி பிரியாணி மாதிரியா? பிரியாணி என்ன பிரியாணியும் இருக்கு, இந்த கீழே தான் இருக்கும். இப்போ உப்புமா தான் டாப்ல இருக்கும். லாஸ்ட் ஃபினிஷிங் டச் பாரு. A few minutes later. இங்க பாருங்க நண்பர்களே, இப்படி எல்லாம் தட்டி உப்புமாவை ஹர்ட் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீர்களா, இதுதான் இவங்க சொன்ன அந்த பிரியாணியை விட சூப்பரா இருக்கிற உப்புமா. இந்த ஸ்ட்ரெச்சர் பாத்தியா? என்ன கொடுமை சரவணனது. அல்வா மாதிரியா?